இன்னொன்று வந்து இது ஒரு பெரிய அநாகரிகங்க. நான் பத்திரிக்கையாளர்கள்ட்டே நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னா அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. சொல்லணுமா வேணாமா, சொல்லணும்னா அது எவ்வளோ தூரம் சொல்லணும் இப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு இருக்குது. ஒருத்தர் கட்சி அறிவித்து 3 நாள் வரைக்கும் அவர் எந்த பதிலுமே சொல்லலை, எந்த வாழ்த்துமே சொல்லலை, அது குறித்து எந்த விமர்சனமும் வைக்கலன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் மைக்கை நீட்டி அதை கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா அவரை ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். வேறு வழி இல்லாமல் அவர் வந்து வாழ்த்துக்கள்ன்ட்டு போகிறார். இல்லைனா அவரும் அங்கே சொல்லியிருக்க போகிறதில்ல. அதற்கப்புறம் வந்து விஜய் ரஜினிக்கு நன்றி தெரிவித்தார், ரஜினி வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாருங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட உல்ட்டாவாக இருக்கும். அது நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விஜய்க்கும் தெரியும், ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு வாழ்த்து சொல்லாதவருக்கு நாம ஃபோனை போட்டு மணிக்கணக்கில் பேசணுமாங்கிறதெல்லாம் அவருக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அவரும் அதை யோசிப்பார். பட் என்ன இருந்தாலும் அரசியல் கணக்குகள், ஓட்டு கணக்குகள்னு வரும்பொழுது அவரும் கொஞ்சம் இறங்கி வரணும் தான். பட் வந்தாரான்னு நமக்கு தெரியாது.